தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன. இன்று நாம் காணவிருக்கும் பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி மண்டலத்தில் ரிஷப ராசியை பற்றி பேச போகிறோம். இந்த ரிஷப ராசிங்கிறது சரராசி மண்டலத்தில் வரக்கூடிய இரண்டாவது ராசி திர ராசி. இது மண் தன்மையை கொண்டது. இங்கே இதனுடைய உருவம் பார்த்தீங்கன்னா பசு அல்லது காளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உருவம் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுனுடைய உருவம். அப்போ மேய்ச்சல் தரைப்பகுதி, அப்புறம் பெருத்த ஒரு மேய்ச்சல் நில பகுதியை குறிக்கக்கூடியது, விவசாயத்தையே சார்ந்ததும் குறிக்கக்கூடியது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசிக்கு ஒரு ஒரு விஷயத்தை உடனே எடுத்ததையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அவங்க கொஞ்சம் அசை போடுவாங்க, அதை யோசனை பண்ணுவாங்க. சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சிந்தித்து அப்புறமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நிதானமாக இருப்பாங்க. ஒரு செயலை நிதானமாக, அந்த செயல் காலத்துக்கும் இருக்கிற மாதிரி அந்த செயலை செய்வதற்கு அவங்க திட்டமிடுவாங்க. அந்த அமைப்பில் இந்த ரிஷபராசி ரொம்ப ஒரு நிதானமான போக்கை கடைபிடிக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. வாழ்நாள் பூரா அந்த ஒரு செயல் இவங்களுக்கு வாழ்நாள் பூரா பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பு மாதிரி அவங்கள ஏற்படுத்திக்குவாங்க. அதாவது மற்றவர்களுக்கு இவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தனக்குன்னு எதையுமே வச்சுக்காம பிறருக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். இவங்க கொஞ்சம் சாதுவான பர்சனாக இருப்பாங்க. யாருக்கிட்டையும் அதிகமாக சண்டைக்கு போக மாட்டாங்க. அதே சமயத்தில் மற்றவங்க ஏதாச்சும் சொன்னாலும் சங்கடப்பட மாட்டாங்க. எதையுமே கொஞ்சம் ஒரு நார்மலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க ரிஷபராசி நேயர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் உடல் அமைப்பு பார்த்து கொஞ்சம் பூசணாப்புல இருக்கும். இப்போ பேசு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசீகரமான ஒரு பேசு இருக்கும். ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பேசு இருக்குது. ஏன்னா இந்த ராசியில் தான் சந்திரன் உச்சமாகக்கூடியது. கிருத்திகை நட்சத்திரத்தில் உச்சமாகிறார். எனவே கொஞ்சம் அவங்க பேசு ஒரு மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணுங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும். பொருளாதாரம் கையில் இல்லைன்னா கூட ஒரு எண்ணம் இருக்கும், நம்மக்கிட்ட இருந்தால் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அதே சமயத்தில் கொடுப்பாங்க. அடுத்தது அடுத்தவங்கிட்ட ஈஸியாக இவங்க ரிஷபராசிக்காரங்க ஒரு அட்டாச் ஆகிடுவாங்க. ஒரு நட்பு ஓட்டம் இவங்களுக்கு எப்பயுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கும். ஏன்னா சந்திரன் ஒரு ஆளுமை தன்மை இருக்கிறதுனால இவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அப்பக்கப்ப ஒரு சின்ன சின்ன பொய்கள் பேசுவாங்க ரிஷபராசி நேயர்கள். அது பெருசாக எடுத்துக்க முடியாது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக பேசுகிற ஒரு பொய் மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்களுடைய உறவுகள் பார்த்திங்கன்னா, சொந்தக்காரங்க ரிலேஷன் பார்த்திங்கன்னா அதிக பேர் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இவங்ககிட்ட எப்போ பார்த்திங்கனாலும் பொருளாதாரம் நல்ல கையிருப்பு இருக்கும். பொருளாதாரம் ஒரு பணத்தை சேமிக்கக்கூடிய ஆற்றலும் இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று பார்த்திங்கன்னா, இவங்க இவங்க சொந்தக்காரங்க இவங்களுக்கெல்லாம் ரிஷபராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக தோட்டம் தரவெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நிலைத்து நிற்க வேண்டிய தொழிலை இவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணி செய்வாங்க. ரெண்டாவது இவங்களுக்கு பால் சார்ந்த அல்லது உணவு சார்ந்த தொழிலில் இவங்களுக்கு கொஞ்சம் நாட்டு அதிகமாக இருக்கும். அதே போல் பிரயாணம் மூலம் இவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது ட்ராவல் பண்ணுறது, ஒரு பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கிறது அல்லது டிரைவராக இருக்கிறது, அல்லது இந்த வட்டிக்கு விடுறாங்க இல்லையா, ஃபைனான்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இவங்களுக்கு ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு ஒரு பணம் தர்றது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ரிஷபராசிக்கு ஒத்து வரும். அதையும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வரும். ரெண்டாவது, இவங்க போய் வழிபடக்கூடிய ஆலயம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரு ஆவின்குடி, பழனிக்கு கீழே இருக்கிற அந்த திரு ஆவினன்குடி, அங்கே இருக்கிற முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயார் அந்த ஆலயத்தில் இருக்காங்க. அவங்கள வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அது வந்து அதுக்கு பேர் பாருங்க, ஆவின் குடி, திரு ஆவின் குடி அப்படிங்கிறது. ஏன்னா ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு, முக்கால் பாகம் இருக்கு, மேச ராசியில் ஒரு பங்கு இருக்கு. அப்போ மேஷத்தையும் ரிஷபத்தையும் இணைச்சு அங்கே ரிஷபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த திரு ஆவின் குடியில் உள்ள முருகனையும் மகாலட்சுமி தாயாரையும் இவங்க அடிக்கடி வழிபாட்டு செய்வதன் மூலயமா இவங்களுடைய வாழ்க்கை தரம் மிக முன்னேற்றத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உண்டு. ரெண்டாவது, ரிஷபராசி பற்றி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு காய்கறி வியாபாரம்லாம் வந்து ஒரு வியாபாரம் நுணுக்கம் வந்து நல்லா இருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் அப்பைக்கப்போ வந்து என்னென்னா, எதையுமே வந்து சந்தடி சாக்கில் வந்து பழமையை சொல்லிட்டு ரெண்டாவது அதிலிருந்து கொஞ்சம் விலகி வர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. எந்த செயல்லையுமே வந்து அவங்களுடைய செயல் அதிகமாக இருக்காது, பட் அவங்களுடைய கான்செப்ட் அதில் இருக்கும். இப்போ வேலை அதிகமாக செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் வந்து நிறைய வேலைகள் அதிகமாக செய்ய மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிவுத்தன்மை அதுக்குள்ளே புகுந்துருக்கும் அந்த அமைப்பில் வந்து. ஏன்னா ரோகிணி நட்சத்திரங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு டைனமிக் எனர்ஜி உள்ள நட்சத்திரம். ஒரு கால சூழ்நிலையை மாற்றக்கூடிய அமைப்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டு. சதய நட்சத்திரத்துக்கு 100 மதிப்பெண் தான் சொல்கிறாங்க, ஆனால் ரோகிணி நட்சத்திரத்துக்கு 200 மதிப்பெண்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ரிஷபராசிக்குள்ளே காலத்தை மாற்றக்கூடிய, நினைத்ததை மாற்றக்கூடிய, அதாவது இப்படித்தான் அப்படிங்கிறது 10 பேர் சொன்னாங்களா, இவங்க போய் அந்த இடத்துல சொன்னாங்கன்னா ஐயா சொல்கிறது தான் சரி அப்படின்னு அந்த 10 பேரும் திருப்பி மாறிடுவாங்க. அந்த மாதிரி மக்களை கவரக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு இருக்குது. ரெண்டாவது, இவங்க இருக்கிற இடத்துல 10 பேர் எப்பயுமே வந்து சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க வந்து வியாபாரத்தில் ஒரு கடையிலே போய் இவங்க போகிறதுக்கு முன்னாடி கூட்டமே இல்லைன்னா கூட இந்த ரிஷபராசி அன்பர்கள் அந்த இடத்துக்கு போனாங்கன்னா போய் இவங்க பொருள் வாங்கிறதுக்குள்ளே அந்த கடைக்கு கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பொருளாதாரத்தை ஒரு 10 பேர் கூட சேர்ந்துறது, அந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டத்தை சேர்த்தக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்கு இருக்குது. அதனால் வந்து ரிஷபராசிக்காரர்கள் வந்து என்னென்னா, அதிகமாக காளையோ அல்லது வந்து பசுவையோ வந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இவங்க வந்து நெய் அதிகமாக சாப்பிடலாம். நெய் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். நெய் சாப்பிட்றத விட வெண்ணெய் சாப்பிட்றது ரொம்ப இவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள், கிருத்திகை நட்சத்திரக்காரங்க என்னென்னா அத்திப்பழம் நிறையா சாப்பிட்லாம். அத்திப்பழம் நிறையா சாப்பிட்லாம். ரெண்டாவது வந்து இவங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மேக்சிமம் என்ன அப்படின்னா, வெப்ப நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கொப்பளங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உடல் சூடு காரணமாக கொப்பளங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அத்தி இலைகளை வந்து நெருப்பிலிட்டு காய்ச்சி அதை வந்து அதுக்கு அந்த புண்களுக்கு ஆற்றலாம். ரெண்டாவது, கிருத்திகை நட்சத்திரம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வயிறு சார்ந்த தொல்லைகள் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வரும். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சக்காமலை வர்றதுக்கான வாய்ப்பு கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மிகவும் மிக அதிகம். அதனால் இவங்க வந்து உணவு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கண்மூடித்தனமாக வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா வெண்ணெய் அதிகமாக சாப்பிடணும். இவங்க இந்த மாதிரி மிருகசீர நட்சத்திரம் அப்படிங்கும்போது அவங்களும் வந்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த மிருகசீர நட்சத்திரமும் இதனோட இருக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு செவ்வாயினுடைய நட்சத்திரம். உழவு, அதாவது கிருத்திகை அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரங்கிறதுனால இவங்களும் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போ இவங்களாம் என்ன பண்ணலாம், பொதுவாக என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக அந்த காலத்தில் வந்து என்னென்னா, இந்த போர் பயிற்சிக்கு போகிறவங்கெல்லாம் வந்து எனர்ஜி ரொம்ப கம்மியாக போயிடுவாங்க. அதனால் வந்து இவங்க வந்து சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இவங்க வந்து அத்திப்பழம் அதிகமாக சாப்பிட்றதன் மூலயமா இவங்களுடைய அந்த எனர்ஜி லெவலை கூட்டிக்க முடியும். ரெண்டாவது இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளை மாடு வந்து அதிகமாக வந்து கலவையில் ஈடுபடுற காரணத்தினால அவங்களுக்கு எனர்ஜி லெவல் குறையும். அப்போ மேக்சிமம் வந்து மேசராசிக்காரங்களுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கும் என்ன ஆகும்னா, எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து ஒரு பருவம் இல்லாத ஒரு புணர்வு நிலை, மனிதன் மாதிரியே வந்து ஒரு நிலை இருக்கிறதுனால, அந்த புணர்ச்சி நிலை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அவங்களுடைய
உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப பலவீனமாக போகும். அதனால் இவங்க வந்து இந்த அத்திப்பழங்கள் அதிகமாக சாப்பிட்றதன் மூலமாக இழந்த ஆற்றலை அவங்க அதிகமாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2 ரிஷபராசிக்காரங்களுக்கும் உண்டு, மேச ராசிக்காரங்களுக்கும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் எளிதில் வந்து ஒரு பொருளை சீக்கிரமாக வந்து கொடுக்கறதும் வாங்குறதும் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் வந்து இவங்க லேவாதேவைகள்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பொதுவாக வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தாய் மாமன் உறவுகள் வந்து பெரிய ஒரு நல்ல பலனை அளிக்கிறதுல கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இடம் விட்ட இடம் வந்து, அதாவது தாய் தகப்பனோட வாழாத ஒரு சூழ்நிலை வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து முருகப்பெருமானும் அப்படிதான், கண்ணனும் அப்படிதான். அவங்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இடத்துல இல்லாமல் வேற ஒரு இடத்துல தான் வளர்ந்தாங்க. அதனால தாய் தகப்பனுடைய இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கருத்துப்பேடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். சின்ன வயசுலேயே வந்து ஹாஸ்டலில் இந்த மாதிரி விஷயத்தில் பள்ளி அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் படிக்கிற வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா வந்து உறவுக்காரங்களிடையே போய் ஒரு வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து நம்ம ஆலயம் சொல்லியாச்சு, இவங்க உணவு பழக்க வழக்கத்தை சொல்லியாச்சு. மேலும் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்க வெய்ய காலத்தில் வந்து அதிகமாக வந்து இந்த மோர், தயிர், கம்மங்கூழ் இந்த மாதிரி உணவு வகைகளை சேர்த்துக்கிறதுனால இவங்களுடைய வெப்ப அளவை குறைச்சிக்கலாம். இவங்களும் வந்து இந்த அஸ்வகந்த லேகியம் அல்லது சூரணம் சாப்பிடுவதன் மூலயமா இவங்களுடைய அந்த தட்பவெட்ப நிலையை குறைச்சிக்க முடியும். ஏன்னா வந்து ஆட்டுக்காக இருந்தாலும் மாட்டுக்காக இருந்தாலும் இதெல்லாம் வந்து ரிஷப ஆடுனா அதனுடைய கேரக்டர் அந்த காலத்தில் அவங்களுக்கு அம்மை நோய்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த மேஷம் ரிஷப ராசி நேயர்களுக்கு வந்து வெப்ப காலங்களில் வந்து அம்மை, கொப்பளம் போன்ற நோய்கள்லாம் வர்றதுக்கு, அப்புறமா இந்த வெக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நோய்கள்லாம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது வந்து மூலம் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து இவங்க என்னென்னா நீர் ஆகார பொருளை அதிகமாக அந்த வெப்ப காலத்தில் சேர்த்திக்கிறது இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நல்ல ஒரு பலனை தரும் என்று கூறி, மேலும் இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ டிவியை நீங்கள் வந்து தொடர்ந்து வரும் பதிவுகளை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்காக வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல பதிவுகளை தரமானதாக உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளாக வழங்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் வந்து நான் திருச்செங்கோட்டில் மாதம் ஆங்கில மாதத்தில் வர முதல் சனிக்கிழமை வந்து ஜோதிட கருத்தரங்கள் நடத்திக்கிட்டு இருக்கேன். அஸ்ட்ராலஜி மூலிமா வந்து மற்றும் ஒரு நல்ல சில பல காரியங்களையும் அப்பக்கப்போ செய்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போன டிசம்பரில் கூட வந்து பரசுராமர் ஜெயந்தி கொண்டாடினோம். மேலும் அடுத்தடுத்து ஒரு நல்ல மக்களுக்கு தேவையான அனைத்து செய்திகளையும் தர நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.